அனைவருக்கும் வணக்கம். 7 வருடங்களின் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை 7 மணிக்கு நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உத்தியோகபூர்வ வாக்களிப்பு மாலை 4 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. ஆகவே வாக்காளர்கள் தங்களுடைய அரிய வாக்குகளை உரியவாறு பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து பொதுமக்களிடமும் வாக்காளர்களிடமும் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நமது பார்வையும் விசேடமாக நேரலையாக நமது டிவி யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பாக இருக்கின்றது. அதனை நீங்கள் கண்டுகளிப்பதற்கு தற்போதே நமது டிவி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு நமது டிவி எனும் எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களையும் பின்தொடருங்கள். மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை மே மாதம் 6ஆம் திகதி நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளை பார்வையிட்டு இன்றைய தேர்தல் கள நிலவரம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்வோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு, நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்ற செய்தியானது வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதனை தவிர இலங்கை வங்கி 11 மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும், சீரற்ற காலநிலை, யாழ்ப்பாணத்தில் 26 பேர் பாதிப்பு, வாக்குச்சீட்டில் புல்லடி மட்டுமே இடப்பட வேண்டும், தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களுக்கு அறிவுறுத்து, தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு, நந்திக்கடல் கலப்பில் இளம் குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்பு, இலங்கை வியட்நாம் இடையே 4 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து, தேர்தல் கடமைக்கு சென்ற பெண் மரணம், முகம் கை கால் வீக்கமடைந்த 15 வயது மாணவன் யாழ் போதனாவில் மரணம் என்ற செய்தியும், இலங்கை பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துக ஐரோப்பிய பிரதிநிதியிடம் சஜித் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று உள்ளூராட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சம் என்ற செய்தியானது உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதனை தவிர வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கட்டுப்பாடுகள் மிக இறுக்கம், தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை என்ற செய்தியும், வடமாகாணத்துக்கு மின்னல் எச்சரிக்கை என்ற தகவலும், மேவின் சில்வாவுக்கு நீடிக்கப்பட்ட விளக்கமறியல் என்ற தகவலும், சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்த உதவுக தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை என்ற செய்தியும், பயணப்பையில் கசிப்பு, சந்தேக நபர் கைதானார், சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் ஊடுருவியவர் நெடுந்தீவில் கடலில் கைது என்ற செய்தியும், நகுலேஸ்வரர் ஆலய காண்டாமணி பிரதிஷ்டை என்ற செய்தியும், அடிகாயங்களுடன் ஆணின் சடலம் என்ற தகவலும், யாழ் போதனாவில் சிறுவன் மர்மச்சாவு என்ற தகவலும், கணேசபுரத்தில் திருடப்பட்ட 35 பவுன் நகைகளை மீட்பு, நெலுக்குளம் போலீசார் அதிரடி என்ற தகவலும், இலங்கை வியட்நாம் இடையே 5 ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்து என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று ஏற்பாடுகள் பூர்த்தி என்ற செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல 5940 ஏக்கர் காணி சுவீகரிப்பு விவகாரத்தை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானம் என்ற செய்தியானது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல 24 மணித்தியாலங்களில் 8 வேட்பாளர்கள் கைது என்ற தகவலும், 2025ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 1276 முறைப்பாடுகள், 20 பேர் கைது என்ற தகவலும், வீடு புகுந்து கொள்ளை, சந்தேக நபர் கைதானார், 80 லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு என்ற தகவலும், இராணுவத்திடம் உள்ள தங்க ஆபரணங்களை ஆய்வுக்குட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும், பிரபாகரனின் பெயருடன் NPP பிரசார பாடல்கள், எமக்கு தொடர்பில்லை என்கிறது NPP என்ற செய்தியும், திடீர் சுகவீனத்தால் மாணவன் உயிரிழப்பு என்ற தகவலும், தரமற்ற மருந்துகள் அதிக விலைக்கு கொள்வனவு, கெஹலியாவின் கொள்கை பின்பற்றப்படுகிறதா அரசு,
என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் தலைப்புச் செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. அதே போல தேர்தல் சட்டத்தை பிரதமர் மீறிவிட்டார், பெப்ரல் அமைப்பு குற்றச்சாட்டு என்ற தகவலும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் தேர்தல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தியோகபூர்வ வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாடளாவிய ரீதியில் காணப்படக்கூடிய 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக மாத்திரம் இம்முறை தேர்தல் நடைபெறுகிறது. 2 சபைகளுக்கு தேர்தல் நடைபெறவில்லை. ஒன்று வழக்கு தாக்கல் நிலுவையில் இருப்பதன் காரணமாக தேர்தல் நடைபெறவில்லை. அடுத்த பிரதேச சபைக்கான தேர்தல் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் இடம்பெற்றது. இதன் காரணமாக குறித்த 2 உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர்ந்த ஏனைய 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் 1,72,09,330 வாக்காளர்கள் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இந்த பின்புலத்தில் தற்போது வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான அடையாள அட்டையுடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இதே சந்தர்ப்பத்தில் நேர காலத்துடன் சென்று வாக்களிப்பில் ஈடுபடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதன் காரணமாக காலதாமதமின்றி நீங்களும் வாக்களிப்புக்கு சென்று உங்களுடைய பிரதேசத்துக்கான உங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இதே சந்தர்ப்பத்தில் தேசிய அடையாள அட்டை முக்கியமாக கூறப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாக்காளர் அட்டையையும் நீங்கள் எடுத்து செல்வது உசிதம் என கூறப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாக்காளர் அட்டை இதுவரை கிடைக்கப் பெறாவிடின் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் நீங்கள் சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறும் இல்லையெனில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை பதிவு செய்வதன் ஊடாகவும் உங்களுடைய தேர்தல் மாவட்டத்தினை பதிவு செய்வதன் ஊடாகவும் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். தேர்தல்கள் நடைபெறும் வாக்கு நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு வாக்காளரும் மது போதையில் வாக்களிப்பு நிலையத்திற்குள் செல்ல முடியாது எனவும் போதைப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாது எனவும் கையடக்க தொலைபேசிகள் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுக்களை நிழற்படம் எடுத்தல், அதே போல வாக்களிப்பு நிலையத்திற்குள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளையோ அல்லது ஏனைய புகைப்பட கருவிகளையோ பயன்படுத்தி நிழற்படம் எடுத்தல், ஒளிப்பதிவு செய்தல் உள்ளிட்டவை முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 7 வருடங்களுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதிநிதிகளை எங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்காக நமது தெரிவுகள் மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய வாக்குகளும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆகவே உங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய அல்லது பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் அதிக கரிசனை செலுத்தக்கூடியவர்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நமது டிவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த வகையில் இன்று மாலை வரை நடைபெறக்கூடிய தேர்தல் நடவடிக்கைகள், வாக்களிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நமது டிவி யூடியூப் தளத்தினூடாக கொண்டு வருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமின்றி விசேடமாக இன்றிரவு வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் வெளியாகக்கூடிய பெறுபேறுகளை உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நமது டிவி தயாராக இருக்கின்றது. நமது டிவி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக பெறுபேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நாட்டின் புகழ்பூத்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான ஐயாதுரை கஜமுகன், அதே போல உமாச்சந்திரா பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொள்ளும் விசேட நேரடி நிகழ்ச்சியும் கூட இன்றைய தினம் நமது டிவி யூடியூப் தளத்தில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. அதனையும் நீங்கள் கண்டுகளிப்பதற்கு நமது டிவி எனும்
எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக தேர்தல் முறைகள் மற்றும் வாக்களிப்பு நடைபெறும் நிலையங்களில் காணப்படக்கூடிய கள நிலவரங்களை நமது டிவியினூடாக எதிர்பாருங்கள். வணக்கம்.